ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் இந்த வருஷத்துக்கான சித்ரா பௌர்ணமி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமா கொடுக்கறது உங்களோட பித்ரு சாபம் தோஷத்தை நீக்கி பண வரவை அதிகப்படுத்தும். அது என்ன பொருள், அது எப்படி தானமா கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை தானமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ் வருடம் பராபவ வருடம் ஆரம்பித்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி தான். ஒரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமாக விசேஷமாக இருந்தாலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒரு நோட்டில் எழுதி வைக்கக்கூடிய சித்திரகுப்தர் இந்த தினத்தில் அவதரிச்சதாகவும் அதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர் வழிபாடு கட்டாயம் அப்படிங்கிற மாதிரியும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர் வழிபாடு செய்தா இது வரைக்கும் நாம செய்திருக்கக்கூடிய பாவங்கள்லாம் விலகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அர்த்தம் அது இல்லை. நாம செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல நாம நல்லது தேடிக்க முடியும். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல பெரிதாக பாவங்கள் பண்ணாம புண்ணியங்களை மட்டுமே பண்றதுக்கான வழிவகை ஏற்படுத்துறது மூலயமா இதுவரைக்கும் நாம செய்திருக்கக்கூடிய பாவங்களை காட்டிலும் புண்ணியங்கள் அதிகமாகும் போது நல்ல பலன் கிடைக்கும், வாழும் போதே சொர்க்கம் கிடைக்கும். அதுதான் சித்ரா பௌர்ணமியை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமிக்குரிய அந்த பௌர்ணமி திதி இன்னைக்கு இரவு ஏப்ரல் 30ஆம் தேதி 9:51 ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் மே 1ஆம் தேதி இரவு 11:07 வரைக்கும் இருக்கு. கண்டிப்பான முறையில வெள்ளிக்கிழமையில காலையில 10:12 ராகு காலம், 3:04 யமகண்டம். பகல் நேரத்துல குடும்ப அளவுக்கு யாரும் பௌர்ணமிக்கான பூஜைகள் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு சிவாலயத்துக்கு போனாலும் சரி, எந்த ஒரு மகமாயி மாரியம்மன் கோயிலுக்கு போனாலும் சரி, சித்ரா பௌர்ணமிக்கான வழிபாடு மாலை ஒரு 6:37 முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நேரத்துல தான் நடக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாடு, சுக்கிர பகவான் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு இவங்க எல்லாரையும் நீங்கள் ஒரு சேர வழிபாடு செய்யணும். அதே மாதிரி சந்திர பகவான் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், கணவன் மனைவிகளர் கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் தான். குடும்பத்தோட உங்க வீட்டுல இருந்து எங்க இருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க சந்திர தரிசனம் பண்ணணும். அது மூலயமா குடும்பத்தோடைய பிரச்சனைகள் தீரும், வாழ்க்கை இருள்ல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை ஒளிமயமா பிரகாசமா நடக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் போறது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களையும் பாவங்களையும் நீக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய முக்தியை தரக்கூடிய, வாழும் போதே முக்தியை தரக்கூடிய விஷயம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போறது. அப்படி ஒருவேளை திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் போக முடியல, அதுக்கு மாற்று வழியா உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு முடிஞ்சா கோவில் பிரகாரத்தை 9 முறை வலம் வாங்க. அது சிவபெருமானை திருவண்ணாமலைக்கே போயிட்டு அந்த திருவண்ணாமலையை கிரிவலம் செய்த பலன் அந்த ஒரு நாள்ல கிடைக்கும், தவற விட்டுறாதீங்க. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமியை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. கண்டிப்பா ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் புதுசா வாங்கி வைக்கிறது மூலயமா நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தர் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு நம்மளுடைய கணக்கை புதுசா ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இது போக நம்ம முன்னாடியே சொன்னோம், சித்திரகுப்தர் அவதரிச்ச தினம் தான் இந்த சித்ரா பௌர்ணமின்னு. வாழ்க்கையில நாம தெரிஞ்சோ தெரியாமலோ பல பாவங்கள் செய்திருக்கலாம். ஒரு சிறிய எறும்பு ஈக்கு பாவம் செய்தா கூட அது நம்முடைய பாவ கணக்குல தான் சேர்ந்திருக்கும். இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம வாழும் போதே அதை சரி செஞ்சுக்க முடியுமா? அதுக்கு ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த பூலோகத்துல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட விஷயம் தான தர்மங்கள். கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவி செய்யறது, வாயிலா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது, இது எல்லாமே நம்முடைய கர்மாக்களை சரி செய்யும், புண்ணியங்களை சேர்க்கும். கெட்டது எதுவா இருந்தாலும் அதை விட நல்லதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த தான தர்மங்கள். ஒருவேளை இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க பசுமாட்டுக்கு தானமா கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு தானமா கொடுக்குற மாதிரி இருந்தா எள் கொடுக்கலாம். எள்ளு டைரக்டா கொடுக்காம எள்ளு புண்ணாக்கு கடைகளில் விற்கும். எள்ளு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. ரொம்ப உடல் மெலிஞ்சு போய் தேக போஷாக்கு இல்லாம இருக்கக்கூடிய அந்த பசுமாடுகளுக்கு எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுக்கும்போது அந்த பசுமாடை பராமரிக்கக்கூடியவங்க சமவிகித அளவு சாப்பாடுல கலந்து அந்த எள்ளு புண்ணாக்க பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க. அது மூலயமா அந்த பசுமாடு தேக போஷாக்கா மாறுதுன்னா
அதுக்கான பலன் உங்களை தான் சேரும். பசுமாட்டோட உடம்புல 33 கோடி தேவர்கள் வசிக்கிறதா ஐதீகம். அத்தனை கோடி தேவர்களுக்கும் உங்க கையால பசியாத்தின ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்குமா? அதே மாதிரி பச்சரிசியை கொஞ்சம் ஊற வச்சுடுங்க. அதுல கொஞ்சமா வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கெட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை மட்டும் சேர்க்காதீங்க. இந்த 2 பொருட்களையும் கலந்து அந்த ஊற வைத்திருக்கக்கூடிய பச்சரிசியை தண்ணி இல்லாம வடிகட்டி அது கூட வாழைப்பழத்தையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நீங்க பசுவுக்கு தானமா கொடுக்கலாம். காரணம் என்னன்னா, இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு இல்லையா? வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயோட அம்சம். அதை விட முக்கியமானது, சித்ரா பௌர்ணமிக்கு உரிய தெய்வம் சிவபெருமான். கூடவே நம்ம சந்திர பகவானையும் சேர்த்துக்கணும். இவங்க 2 பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய தானியம் பச்சரிசி. அதனால பசுமாட்டுக்கு பச்சரிசி வெல்லமும் கலந்து கொஞ்சமா வாழைப்பழமும் சேர்த்து கொடுக்கலாம். அது போக நீங்க எப்பவும் போல இந்த அமாவாசை கொடுக்குற மாதிரி அகத்திக்கீரை, பச்சரிசி வெல்லம் கலந்த கலவை, வாழைப்பழம், இன்னொரு பக்கம் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது பித்ரு தோஷங்கள் நீங்குமா. தடைபட்டிருக்கக்கூடிய சுப காரியங்கள் கைகூடும். முடிந்தா பசுவை தானம் பண்ணிட்டு அந்த பசுவை நீங்க 3 முறை வலம் வரணும். அப்படி வலம் வரும்போது 33 கோடி தேவர்களை நீங்க ஒரே நேரத்துல வலம் வந்த பலனும் உங்களுக்கு கிடைக்குமா. அடுத்ததா முன்னோர்களோட மிகப்பெரிய ஒரு வடிவமா இருக்கக்கூடியது காக்கை, பித்ருக்களோட வடிவம். நாம எடுத்துக்கூடிய சாப்பாடு சமைச்சிருக்கோம்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, அதுல ஒரு கைப்பிடியில சாதம் எடுத்து கொஞ்சமா எள்ளும் நெய்யும் கலந்து நீங்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை செய்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க செய்து காக்கைக்கு சாப்பாடா கொடுக்கலாம். இது மூலயமா முன்னோர்கள் பித்ருக்களோட ஆசி நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும், சண்டைகள்லாம் சரியாகுமா. மற்ற நாட்கள்ல மற்ற மாதங்கள்ல நாம தான தர்மங்கள் பண்றது ரொம்ப சாதாரண விஷயமா மாறிடும். அதுவே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்முடைய பாவ புண்ணிய கணக்கில் எழுதக்கூடிய சித்திரகுப்தர் அவதரிச்ச அந்த நாள்ல நாம நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுடைய கணக்கை புதுசா சித்திரகுப்தர் ஆரம்பிப்பார். இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்கள்லாம் அவர் கண்டிக்கவே மாட்டாராம். அதுதான் ஒரு எளிமையான வழி. யாராவது அன்றைய தினம் சாப்பாடுன்னு கேட்கறாங்களா, அவங்கள வெறும் அனுப்பாதீங்க. 10 ரூபாய் கேட்கறாங்களா, ஒரு 50 ரூபாய் சேர்த்து கொடுங்க. கோவிலுக்கு போகும்போது அந்த கோவில் வாசல்ல எவ்வளவு பேர் யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு நிதி உதவியோ பண உதவியோ இல்ல உணவோ வாங்கி கொடுக்கலாம். ரோட்ல எவ்வளவு நபர்கள் வெயில்ல கஷ்டப்படுறாங்கல்ல, அப்படி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஒரு ஜோடி காலணி, அதாவது செப்பல், செருப்பு வாங்கி கொடுக்கலாம். ஒரு குடை வாங்கி கொடுக்கலாம். தண்ணீர் பந்தல், கோவில்ல எங்கேயாவது தண்ணீர் பந்தல் அமைத்து, இல்ல உங்க வீடு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் சைட்ல நீங்க தண்ணீர் பந்தல் அமைத்து கோடை காலத்துல வெயில்ல வாட்டி வச்சு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்க பசி ஆத்தலாம், நீர்மோர் கொடுக்கலாம். இது எல்லாமே தான தர்மங்கள்ல தான் சேரும். இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது. ஒரு 5 பேரை கூட்டு வீட்டுக்கு சாப்பாடு போட போறீங்களா, கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரு நல்ல காரியத்துக்கும் ஒரு புண்ணிய பலன் கிடைக்கும். அது சாதாரண நாட்கள்ல பண்ணலாம். சித்ரா பௌர்ணமி நாட்கள்ல பண்ணும்போது அதுக்கான பலன் 10 மடங்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம, சித்திரகுப்தர் நீங்க செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் மறந்துட்டு உங்களுடைய புண்ணிய கணக்குகளை எழுத ஆரம்பிச்சிடுவார். அப்படிங்கிறது தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான தர்மங்கள் செய்ய சொல்றதுக்கான முக்கியமான நோக்கம், அதுக்கான அர்த்தம். பசுமாடு, காகம், அதே மாதிரி சாப்பாடு இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்க, இந்த 3 நபர்கள்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு இல்ல முடிஞ்சா கூட 3 பேருக்கும் உங்க கையால தான தர்மங்கள் பண்ணுங்க. கண்டிப்பா சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த ஒரு 12 மாதங்கள் ஒரு இனிமையான மாதமா மாறும். நினைச்சது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.